ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CoinDCX கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எப்படி இந்தியன் ருபீஸ் டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி CoinDCXல எப்படி இந்தியன் ருபீஸை வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CoinDCX ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே டாப் சைடு லெஃப்ட் கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் டெபாசிட் ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் 500 டெபாசிட் பண்ணுறேன். 500 அப்படின்னு சொல்லி நான் போட்டதுக்கப்புறம் ஸோ இதில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 பேமெண்ட் ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெட்டரான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே வியா இன்ஸ்டன்ட் யூபிஐ ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜிபே செலக்ட் பண்ணிவிட்டு பே வியா ஜிபே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஜிபேக்கு போகும். ஒன்ஸ் நீங்கள் ஜிபேயில் பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து CoinDCX ஆப்புக்கே வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் வந்து ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணியுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணிக்கலாம் CoinDCXல. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CoinDCXலேருந்து எப்படி நம்ம இந்தியன் ருபீஸை வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது எப்படி டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ CoinDCX ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப் சைடில் லெஃப்ட் கார்னரில் இருக்குல்ல, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதில் வித்ட்ரா ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. நான் இப்போ 500 அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டதுக்கப்புறம் கண்டினியூ டு வித்ட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இதில் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓடிபியை போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸில் இருக்கும். மேபி 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வித்ட்ரா ஆயிரும். ஸோ எனக்கு ப்ராசஸில் தான் இருக்குது. வித்ட்ரா ஆயிடுச்சு. வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வித்ட்ரா ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து வித்ட்ரா பண்ணணும் CoinDCXலேருந்து.